ஓகே, வணக்கம். இன்னைக்கு 29ஆம் தேதி 10 மாதம் 2025. எனக்கு இந்த நியாயம் கேட்டு வரல. ஆனால் ஐயன் படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்படி சப்பாத்தியில் வந்து டைமண்ட் கிடைத்தாங்களோ அந்த மாதிரி நான் வேலை செய்கிற இடத்துல, ஏன்னா எனக்கு பப்பில் தான் வேலை கிடைக்கும், தண்ணி அடிக்கிற இடத்துல. ஸோ புது சப்பாத்தி ஒரு வாரம் செண்டல், கிறிஸ்டல் செண்டல், புது செண்டலு. வேலை முடிஞ்சு ரெஸ்ட் பண்ணும்போது ரெஸ்ட் ரூமில் ஒரு பிள்ளை கேட்டு எடுத்துகிட்டு போணுச்சு. ஆனால் தண்ணினால் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். என்னடா நடக்கும்போது பிளாஸ்டிக் பை மாதிரி இருக்குது அப்படின்னு இழுத்தா வர மாட்டேது. நல்லா எடுத்து பார்த்தா நடுவில் இருக்குது. ஒரு நாள் நியாயம் கொடுக்க முடியட்டாலும் பரவாயில்ல, தர்மத்தை வந்து டோக்கு அடித்தாலும் பரவாயில்ல, உண்மையை வந்து நீங்கள் சாவடித்தாலும் பரவாயில்ல, நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ இந்த ஐயன் படத்தில் ஒன்று அவங்க ட்ரக் கடத்துகிற மாதிரி ஆம்பளை சப்பாத்தியில் ஹீல்ஸில் எனக்கு வந்து நடுவில் என்னமோ 2 சப்பாத்திலையும் இருந்துச்சு. ஆனால் காலையில் எழுந்துருச்சு, சரி எழுந்துச்சி பார்ப்போம், என்னோட நடுவில் என்னமோ பிளாஸ்டிக் வந்துருக்குன்னு. ஆனால் 2 சப்பாத்தியும் கிழிச்சு வச்சு எடுத்துருக்காங்க. ஓகே, ஐயன் படத்தில் எப்படி வந்து இந்த ஏர்போர்ட்டில் விநாயகர் சிலை எடுத்து கண்டுபிடிச்சி அதே விநாயகர் சிலை 100% அதே விநாயகர் சிலை. ஆனால் என்னோட வந்து ரெம்போ கலரு வாங்கி வச்சுருந்தேன். 25 கூட்டு கட்டி கடைசியாக 250. அதை தேடும்போது கொஞ்ச நாள் சென்று வீட்டுக்கு தீபாவளி வரப்போகுதுன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உன் தம்பி எடுத்துகிட்டு போய் யாரோ கூட்டாளியை பார்க்க போகிறான்னா மீனாகுமாரின்னு. இந்த மீனாகுமாரி யாருன்னா இவங்களாம் தைலண்டுக்கு போனாங்க. இவன் நித்யானந்தா, ராஜேஷ், 3 அண்ணன் தம்பிங்க, மென்டலு நிறைய பேர் போனாங்க இதில் இவங்களாம். ஆனால் 2 நாளில் 3 நாள் வந்து அப்படியே வரட்டடிச்சிட்டாங்க. கேட்டால் என்னமோ மீனாகுமாரி கூட தப்பு பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான்னு வரட்டடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மீனாகுமாரியை பார்க்க போகிறோம், அதுக்கு புருஷன்ல புள்ள ஒண்டி தான் இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்கான். நான் சொன்னேன், நான் வேலை செய்கிறேன், அவன் இங்கே போய்கிட்டு இருக்கான், கஷ்டப்பட்டு கூட்டு கட்டி பூ கட்டி ஒயரு செஞ்சு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இவன் சொல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது நியாயமா? அப்புறம் தான் ஐயன் படம் பார்த்தோன்னே எனக்கு தெரியல, அதில் உண்மையிலே வந்து கெமிக்கல் ஊற்றி டைல்யூட் பண்ணால் அப்படியோ என்ன வருதா நம்ம தெரியல, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதே எனக்கு புரியல. நான் கஷ்டப்பட்டு பூ கட்டி ஒயரு செஞ்சு அங்கங்கே பத்தாயம் கொள்ளை வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சா சும்மா சொல்லாமல் எடுத்துகிட்டு போக யாருமே இல்லை. இங்கே சொல்லியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால தான் இவன் எடுத்துகிட்டு போயிருக்கான் என் தம்பி. அப்புறம் என்னன்னா பீல்ஸ், இன்னும் டியூப்பில் பீல்ஸு, அதில் வந்து ட்ராக்காக இன்னும் டைமண்டும் கடத்துவாங்க. அதே மாதிரி என் மகளுக்கு வந்து எங்கள் தாளமாக பார்த்தோன்னே 100 வெள்ளிக்கு, அதாவது அந்த மருந்து வந்து கத்திரிப்பூவும் கிரேயும் கவர்மெண்ட்டில் போய் காசு கட்டி எடுத்தால் 1 வெள்ளிக்கு அவ்வளோ மருந்து கிடைக்கும். கவர்மெண்ட் மருந்து கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, பிள்ளை வழி தாங்க சொல்லிட்டு 100 வெள்ளி, அதாவது மருந்து ஒண்டி 100 வெள்ளி ஆன்டிபயோட்டிக். ஏன்னா வந்து அம்மாலாம் வந்து ஒரு மாதிரி பாக்டீரியா வைரஸு, அதனால் கண்டிப்பாக மருந்து சாப்பிடணும். ஆனால் அதே மருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து 1 வெள்ளிக்கு அந்த மருந்து கொடுப்பாங்க. சரி கொடுத்தாங்க. மறுநாள் அப்படியே 1 நாள் 2 நாள் கொடுத்தேன் என் மகளுக்கு, அப்படியே பேக்கெட்டோட காணா போச்சு. அன்னாடி எங்களுக்கு அப்படி தான் பேக்கெட்டோட மருந்து காணா போயிடும். இது இப்போ இல்லை, எங்கள் அப்பா வந்து இந்த மென்டல் அடிபட்டு, அவர் வந்து ரவுடி இல்லை, அந்த விட்டு குத்து அப்படி இல்லை, 4 பேர்த்துக்கு அவங்க கூட்டத்தோடு சேர்ந்து நல்லது பண்ணுவார். சின்னோண்டு ஸ்டோர் ரூம் மாதிரி கோயில் கட்டி கொடுத்து எஸ்டேட்டில் கோல்ஃபீல்டில் டொனேஷன் எடுத்து. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் மேலே பொறாம உள்ளவங்க கூட்டாளி கூட மோட்டரில் போகும்போது அடித்து மோட்ரு இன்னும் அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்குமே, மோட்டருக்குன்னு தனியாக அந்த இருட்டில் அடித்து அப்புறம் மென்டல் ஆகிட்டார். அதே மாதிரி தான் போத்தலில் வந்து அவரோட மருந்து வச்சுருப்பார். அவருக்கு வந்து அந்த மாதிரி மண்டை ஓட போகுதுன்னா அந்த மருந்து சாப்பிடுவார். ஆனால் அவரோட கூட்டாளி வந்து இவர் தூங்கிட்டு இருந்தாருன்னா, கூட்டாளிங்க சின்ன பிள்ளைங்க வந்து மருந்து போத்தல்லேருந்து அப்படியே கொட்டி கீழே மேலெல்லாம் விழுவோம். நான் பார்ப்பேன், ஆனால் எனக்கு புரியாது. பட்டுன்னு எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம்
நான் சிடி சிடி வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்தது சிடின்னு தெரியும். ஸோ கொண்டு வந்து பாபா படம் கத்தம் கத்தம் அந்த படம் வந்து என் குழந்தை கொடுக்குறான். ஒரு வழி 75 காசு ஒரு சிடி அடிக்கிறது, 5 வழிக்கு விற்றுங்கன்னு என் வீட்டுக்கார்ட்ட. என் வீட்டுக்காரர் பெரியவர் கொடுத்துட்டு சின்ன குழந்தை கொடுக்குறான், என்கிட்ட கொடுக்குறாரு போய் விற்றுடுவான்னு. ஆனால் நீங்கள் டூப்ளிகேட்டு சொன்னால் கூட எனக்கு தெரியாது. விலைக்கு இருந்தால் பைரசி விற்கக்கூடாது, தப்பு அப்படின்னு. இதான் முதடிப்பு சிடியை பார்க்குறேன். நான் சொன்னேன், நான் போய் எங்கே விற்கிறது? இப்போ தான் ஜேபிக்கு பூசினேன். அதான் இங்கே என் கூட்டாளோட அவங்க மனைவிலாம் இருக்காங்க, போய் விற்றுட்டு 5 வெள்ளிக்கு ஒரு 10 சிடியை கொடுத்து விற்க சொன்னார். என்னால் விற்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8 சிடி விற்றேன். அப்புறம் சொல்கிறாங்க நான் வந்து பைரசி சிடி விற்றேன்னு. அதாவது எகெயின்ஸ்ட் லா மீடியாவுக்கு. இன்னும் என்ன ஐயன் படத்தில் இன்னும் என்ன வரும்? ஸோ ஐயன் படத்தில் வர கதை எல்லாமே என்னென்ன வந்து கடத்துகிறாங்க, என்னென்ன ட்ரக் சப்ளை, கிழிஞ்ச நோட்டு ஒரு வெள்ளி நான் வச்சுருக்கேன். என்னோட பாதியாக கிழிஞ்சிட்டுங்கன்னு பார்த்தா யார் கிழிச்சானே எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஒரு 2 வழியோ 3 வழியோ கிழிச்சிட்டாங்க. அப்போ அது என்ன செஞ்சேன், எடுத்து வச்சுட்டு சரி ஒட்டி வைக்கலாம், இல்லைன்னா பேங்கில் போய் கொடுத்து மாற்றலான்னு. அதெல்லாம் வந்து ஐயன் படம் வர மின்னுக்கு பார்த்தா ஐயன் படத்தில் வந்து கிழிஞ்ச நோட்டு போய் டைமண்ட் இதை கொடுத்து டைமண்ட் வாங்குறாங்க. அப்புறம் ஸோ இது ஐயன் படம். இன்னொரு கௌதம் கார்த்திக் வந்து நேபாள் அப்பா இறந்தோடனே ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்துடுவாங்க, அவங்களும் அவங்க அம்மாவும். ஸோ எங்கள் வீட்டில் 2 கேஸ் ஸ்டவ் இருக்கும். ஒன்று வந்து அடுப்பில் ஓடி இருக்கும், ஒன்று வந்து கோசமாக இருக்கும். ஸோ நான் வேலைக்கு போவேன், 4 இடத்துல வேலைக்கு போவேன். என் குடும்பத்தை வந்து நல்லா வாழ்ந்த குடும்பத்தை பிரித்து விட்டாங்க, 4 பக்கத்து பிரித்து விட்டோன்னே. ஸோ வேலைக்கு போயிட்டு வரேன். திடீர்னு ஒரு நாள் வந்து என் வீட்டுக்காரு வந்து கேட்குறாரு, என் மகள் ரூமில் தான் இருக்குது, அதாவது 3 பிள்ளைங்களும் அவருக்கு சண்டை போட்டு, அதாவது இந்த நெட்வொர்க் வந்து பிளான் பண்ணி பிரிச்சிச்சு. 3 பிள்ளை அங்கேயும் 1 பிள்ளை என்கிட்டையும் வந்து திறந்து பார்த்துட்டு அடுப்பு கேபினெட்டு எங்கே கேஸு தொம்பு விற்று குடிச்சிட்டேன். நானே 4 வேலை செஞ்சுட்டு அசதி 2 ஹவர் கூட தூக்கம் இல்லாமல், அதுவும் என் மகளை வச்சு அவங்க கூட்டாளி அவங்க பாய் ஃப்ரெண்டு விடிய தூங்க விடாமல் கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு மானத்தை வாங்கிட்டு அப்படி அன்னாடுமே ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு நான் கூட நினச்சேன் என் கூட்டாளெலாம் வச்சு செய்கிறாங்க, பார்த்தா இல்லை. அதனால தான் அங்கே 3 பிள்ளைங்க என் வீட்டுக்காரர் அனுப்பிட்டு தனியாக சண்டையே இல்லாத குடும்பத்தில் என்னத்துக்கு இவங்க இந்த குழப்படியை பண்ணணுன்றது. அப்புறம் இங்கே தனியாக வந்து ஆளை வச்சு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க. அப்புறம் கௌதம் கார்த்திக் படம் பேர் மறந்துட்டேன். அவங்க நேபாளில் இருந்தாங்க. அவங்க அப்பா இறந்தோடனே கௌதம் கார்த்திக் அவங்க அம்மாவும் ஏதோ ஒரு ஊருக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த கேஸு தோம்பு அதில் எல்லாமே தலையில் அப்படியே வெல்டிங் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் வந்து கோல்பா கடத்துகிறாங்க தைலண்டுக்கு. என் தம்பி வந்து தைலண்டுக்கு போயிட்டு வந்து தான் ஆசிரமத்தில் ஸ்டூடெண்ட் விசாவில் என்னமோ அதுவும் ஆசிரமத்தில் தான் இருக்குது, மீனா குமாரின்னு. மீனா என்னமோ தொட்டுட்டான். ஆனால் எனக்கு நம்பிக்கை சத்தியமாக 100% அது மாதிரி நடக்கலை. ஆனால் நாடகம் நடத்தி என் தம்பியை வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம் கோல் கட்டுறாங்க. அப்போ இந்த பாட்டி ஏதோ இடத்துல அன்னத்தை பாத்தியா ஏதோ கழுத்து பாருங்கள் புண்ணாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சுருங்கிட்டு இருப்பேன், சூடாக இருந்துச்சுன்னா சுருங்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி அவள் சுருங்கிக்கிட்டு அந்த பாட்டு படிப்பாள். ஒரு 2 நான் தான் சொல்கிறேன்ல, என்னோடய வாழ்க்கை கதை வந்து எல்லாம் டிவி மீடியா பாட்டு டாக்குமெண்ட்ரி எல்லாத்துலேயுமே ஜாமா சட்டை அந்த லோகோ எல்லாத்துலேயுமே 100%. ஸோ உங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து என்னை பிடிச்சவங்களுக்கு ஒரு நியாயம் வந்து கிடைக்கணுன்னா என்னை பாய்ச்சிக்கணும். ஓட விடணும், ஒடியாடணும், பிள்ளைய விளையாட விடாமல். ஆசிரமத்துலேயும் அப்படி தான். ஸ்கூலுக்கு போகிறேன்னா காஞ்சி ரொட்டி தான் எடுத்துகிட்டு போவேன். எல்லா காசையும் தம்பிட்டு கொடுத்துருவேன். வந்தோன்னு சாப்பிட்ணும், கீழே டைனிங் ஹால் டியூட்டியும் செய்யணும், மேலே டாமெட்ரி டியூட்டியும் செய்யணும். செஞ்சோன்னே எல்லாம் போய் அவங்கவுங்க படிக்கணும்னா படிப்பாங்க, போய் ரெஸ்ட் பண்ணுறாங்க, தூங்குறதுனா தூங்குவாங்க. ஆனால் எனக்கு 4 வருஷமாக போய் சோவிங் கிளாஸில் போட்டு எதுவுமே சோவிங் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒயிட் ஜீன் பார்த்துருக்குல, அது பின்னி கஸ்டமர் வந்தோன்னா சொவினிய மாதிரி விற்கிறது 15
இல்லைன்னா பேட்ச் ஒர்க்குனா சின்ன சின்ன துண்டு துணி இருக்குல்ல, பெட்ஷீட் தைக்கிறது. இதை தவிர எதுவுமே தைச்சி பழக்க விட மாட்டாங்க. அதோட 4:30 மணிக்கு மணி அடிக்கும், டீ டைமு. தூங்கலை, எல்லாமே தூங்குவாங்க. 4 வருஷத்துல இப்படி தான். கீழே மணி அடித்தோன்னே டீ டைமு. போயிட்டு டீ டைம் ஒண்டி தான் குடிக்க முடியும், பிஸ்கெட் ஒண்டி தான் சாப்பிட முடியும். எல்லாம் விளையாடுவாங்க. அப்பயே நான் கேட்டிருக்கேன், வெளியே பப்ளிக்கு என்ன செய்வாங்க, பெரிய பெரிய லெவலில் பிளாஸ்டிக்கு, அலுமினியமு, இரும்பு. ஸோ அதோட அந்த பையே வந்து அலுமினியம் போடுறது. நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய தாங்கி ரொம்ப உயரம், என்னோட வளர்த்தியாக இருக்கும். பிரித்து வச்சுட்டு அதில் தான் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து போகணும். அப்போ நான் கேட்டிருக்கேன், வேறு ஆளும் கொடுங்க, ஜூனியர் பாய்ஸோ சீனியர் கேர்ள்ஸோ கொண்டு கொடுத்தீங்கன்னா எல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிட்டு நானும் விளையாட போவேன். இல்லை நீ தான் வேலை செய்வேன், என்னத்துக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிடு. ஸோ இப்படியே தான் சொல்லி ஆனால் நியாயமாக பார்க்க போனால் ஒரு 10 பேர் கொடுத்துருந்தாங்கன்னா நானும் விளையாட முடியும். ஸோ என்னோடய சைல்ட்ஹுட்டை இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அதாவது நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒரு பணத்துக்கு சண்டை போட்டதில்லை, ஒரு சொத்துக்கு சண்டை போட்டதில்லை. வேலை செய்கிறோமா நியாயமாக, சின்ன பிள்ளைலேருந்து சம்பளத்தை சாப்பிட்றாங்க, கேட்டாலும் கிடைக்காது இன்ன வரைக்கும். ஸோ விட்டுருவேன், எது கிடைக்கிட்டோன்னே என் உழைப்பில் சாப்பிடுவேன். அதுலேயும் திருடிட்டேன்னு எல்லாத்தையும் வெட்டி 4 மடங்கு வேலை கொடுத்து. அப்புறம் என்ன இருமுகம், நான் நினைக்கிறேன் நயன்தாராவும் விக்ரமும். ஸோ அதான் நினைக்கிறேன், இந்த பின்னால் பட்டன் இருக்கும், டாக்டர் லோஃபா மிஸ்டர் லோஃபா. ஸோ இது போட்டு அது என்ன சிப்பு போட்டு செய்வாங்க. அதில் மொத ஏர்போர்ட்டில் வந்து ஒரு சீனை அந்த நெபுலைசர் அஸ்மா அது அந்த மாதிரி எடுத்து வாயில் அடித்து, ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்ட்ராங்காக இன்னும் கெட்டதுக்காக சண்டை போடுறது, கெட்டவங்க. ஸோ நானும் எங்கள் வீட்டில் அஸ்மா சின்ன பிள்ளையிலேருந்து கண்ணாடியில், பிறந்ததுலேருந்து 3 மாதம் கண்ணாடியில் இருந்தேன், கக்குவானே. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று கேஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து அஸ்மா டிபி ஹாஸ்பிட்டலில் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கிட்ட இருப்பாங்க. ஸோ அம்மாவுக்கும் நெபுலைசர் சாக்லேட் கலரும் ப்ளூ கலரும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். எனக்கு ரொம்ப வராதனால எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவேன், அப்படியே வெளியே போனேன். ஏன்னா நம்ம வந்து வெளியே இருக்கோம், காசு இருக்குது, எப்படியா இருந்தாலும் ஃபார்மசியில் வாங்கிக்கலாம், பரவாயில்ல அம்மா வச்சுருக்கட்டும் அப்படின்னு. அப்போ இங்கே வேலை கிடைக்காம இங்கே வந்து எங்கே என்ன வேலை கிடைக்கும், பப்பு ஆம்பளையும் கூட ஆடுறது, தண்ணியை ஊற்றி கொடுக்குறது, எல்லா வேலையும், பாத்தண்ட வேலை, பாத்ரூம் கழுவுற வேலை, மேசை துடைக்கிற வேலை, க்ரோ வேலை, டான்ஸ் அடிக்கணும், போயும் எல்லாம் க்ளீன் பண்ணி மோப் பண்ணி சுத்தம் பண்ணி பாத்ரூமை கழுவி எல்லாம் முடிஞ்சோம். திருப்பியும் பாத்ரூம் கழுவி சுத்தம் பண்ணி மேசை துடைச்சி கிளாஸெல்லாம் கழுவி எல்லாம் செஞ்சு 12, 13, 14 ஹவர் ஆகும். 5 மணிக்கு போனோன்னா விடியகால 5, 6 ஆகும். 30 வெள்ளி சம்பளம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் இல்லை, 80 வெள்ளி சம்பளம் மித்தவங்களுக்குலாம். எனக்கு மட்டும் உனக்கு நாளைக்கு தரேன்னு இப்படியே பிடிச்சி ஏன் போனோம் திருடிட்டேன்னு. ஸோ எங்கள் அம்மா ஒரு கவுண்டுச்சு, எங்கள் அப்பா வந்து 2 பொம்பளை. 7 வருஷம் சென்று நான் பிறந்தேன், 2வது பொம்பளையும் அவர். எங்கள் அம்மா வந்து 3 மாதம் வயிற்றில் இருக்கும்போது அவர் 2 மாதத்துல என்னமோ போயிட்டார். சொல்லல இந்த மாதிரி அவர் ஸ்கேண்டல் இருக்குது, எஃப்ஐஆர் இருக்குன்னு. பிள்ளை இல்லைன்னு யாரோ பேசி விட்ருக்காங்க, இவரும் போயிட்டார். இவங்க 3 மாதம் வயிற்றில். எங்கள் அப்பா போய் அதாவது கணக்கு விடல, கடைசி அங்கே போயிட்டு தான் இருந்தார். அவங்க கூட போயிட்டு தான் மண்டை உடஞ்சிருச்சு. அவங்க அண்ணன் எம்சின்னு சொல்லிட்டு சனிவையில் சுமைவை கேளு. 2வது பொம்பளையோட அண்ணனுக்கு வந்து லோரி ரிசைக்ளிங், இன்னும் ரிசைக்ளிங் ஜாமான், அதோட கடை, லோரி, பெரிய லெவலில் அந்த காலத்தில் சீன லெவலில் இவருக்கு ரிசைக்ளிங் லோரியெலாம் கிடச்சிச்சு. ஸோ இதில் படம் பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வச்சு செய்கிறாங்கன்னா பரவாயில்ல, நம்மளால ஒருத்தவங்க முன்னேனா. அங்கே போய் தான் எங்கள் அப்பா இந்த மண்டையெல்லாம் உடச்சி த்ரோவில் பைத்தியமாகி. ஸோ இவங்க என்னத்துக்கு வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு தைப்பூசத்தில் 1990 இந்த மாதிரி பர்த்டேஃபில் மொட்டை அடிக்கிறதுக்கு, அதாவது சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இறந்தோன்னு தான் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா ஆடி மாதம் பிறந்தது, என் அம்மா தாலியை அறுத்துரும், அதே மாதிரி என் புருஷனை கொன்னுருச்சு, எனக்கு புருஷன் எல்லாம் ஆக்கிடுச்சு அப்படின்னு ஜாதகம் அப்படி சொன்னிச்சு. நான் வந்து 7ஆம் மாதம் ஆடி மாதம் தான் பண்ணேன். ஆடி 18 ஆடி 8 தெரியல. ஸோ
ஆள் வரப்பெல்லாம் அவங்க கூட்டாளியோ லீவில் உட்காந்து பேசிடும்போது விளாண்டு இருக்கும்போது இதுதான் சொல்லுவாங்க. நானும் மூஞ்ச பார்ப்பேன், என்னடா இது இப்படி சொல்கிறாங்க, அப்பாவே போயிட்டாரு, எனக்கு இருந்த ஒரே இடம் வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்துட்டு தான் நல்லா பார்ப்பாரு, நியாயமாக பார்ப்பாரு. என்னையும் தம்பியும் சும்மா அடிக்க மாட்டார். நான் 10 வாட்டி அடி வாங்கினேன்னா, அதாவது நான் திருட மாட்டேன், நான் தப்பு செய்ய மாட்டேன். அந்த கட்டிச்சு கூட்டோன்னு ஒன்று இருக்கும், தமிழ் ஸ்கூல் சரஸ்வதி, அதுங்க தான் கூட்டிகிட்டு போய் டாக்ஸி. அதாவது ட்ராமா வந்து எப்படின்னா, எப்படி இதுங்க வருதுன்னு டாக்ஸியை திறந்து வைப்பாங்க. எல்லா இடத்துலையும் இப்படி தான், வீடை திறந்து வைக்கிறது, இதுங்க திருடுறது. என் தம்பி நானும் திருட வர மாட்டேன், அதுங்களுக்கும் ஆர்டர் வந்து திருடக்கூடாது. நானும் திருட மாட்டேன், அடி வாங்குறது. ஸோ தைப்பூசம் வந்துருச்சு. தைப்பூசம் 1990 2ஆம் மாதம். நாங்களும் தைப்பூசம் போகிறோம். 2வது அம்மாவே கூப்பிட்டோம். இல்லை, அது முன்னுக்கு என்ன செஞ்சாங்க, 1 மாதம் முன்னுக்கு இந்த பசாமலாம்னு சொல்லுவாங்க. ராத்திரி இந்த சையோறு, அதாவது வெஜிடபிள், உருளைக்கிழங்கு, சாப்பாடு இந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ இல்லை, நான் வேலைக்கு கிடச்சிருச்சு, வேலைக்கு போகிறேன்னு. இன்னும் 1 மாதத்தில் நாங்கள் சொல்கிறோம், அம்மாவுக்கு சொல்கிறாங்க, நீயும் வாங்க, நீயும் வா அம்மாளு. அம்மாளுன்னா அவங்க பேர் உண்மையாக பேர் முருங்கம்மா, ஆனால் அம்மாளுன்னு கூப்பிடுவாங்க. முழுசாக வெள்ளை முடி, ஒரு முடி ஒரு முடி கூட கருப்பு முடியல. ஸோ அவங்க பசமலம் வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற மணிக்கு பத்திக்கு தைப்பூசம் ஈஃப்க்கு போகிற மணிக்கு அவங்க பசமலம் கூட போயிட்டாங்க. ஸோ இந்த பசமலத்துக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் வந்து ஐயன் படத்தில் நடக்குது, இந்த படத்தில் நடக்குது, இருமுகமில் நடக்குது. அப்புறம் அந்த இருமுகமில் வந்து இந்த மாதிரி கேஸை அடிச்சுட்டு கெட்டதுக்காக இந்த ஏர்போர்ட்டில் சண்டை போடுறது வந்து 5 நிமிஷம். நான் இங்கே வேலை கிடைக்காம சைபர் ஜெயா ஆமாம், அங்கே தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அங்கே வேலைக்கு கூப்பிட்ருந்தாங்க. அதுவும் வந்து கேஃபே தான், பெரிய அப்கிரேட்டட் சிட்டி கேஃபே தான். எல்லாம் படித்தவங்களா டை போட்டுக்கிட்டு பேங்கில் வேலை செய்யணும். அப்போ அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நானும் மாதம் 2500 வழி 2500 வழி என் தம்பி பேங்கில் மே பேங்கில் அனுப்புகிறேன் புடி பேங்கில். எங்கள் அம்மா ஃபோன் எடுத்து சொல்கிறாங்க, நீ எவ்வளோ போட்ட தம்பி பேங்கில் அப்படின்னு. நான் சொன்னேன் 2500 வழிமா, அவரும் என் வீட்டுக்கு காசு கொடுப்பாரு தானே, அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. 400 வழி காணுமா, 400 வழி காணுமா, சரி பரவாயில்லம்மா, அவங்க கொஞ்சம் வேலை தேடிட்டு இருக்காங்க, பாய்ச்சிக்கிட்டோன்னு. அவன் பாய்க்கலம்மா, யாரோ விரட்டி வாங்குறாங்க. 6 மாதம் 500 வழி 400 வழி இப்படியே தான். அம்மா சொல்லுவாங்க, நான் அங்கே வேலை செய்கிறனால சாப்பிட கூட காசு இருக்காது, வெறும் மேகியை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 200 வழி வச்சுக்கிட்டு மாதம் பூரா 2500 வழி அனுப்புனேன்னா 150 வழியாக இருந்தாலும் அதுதான் என் சாப்பாடு காசு. ஒரு மாதம் 200 வழி வச்சுன்னா அதுதான் சாப்பாடு காசு. 100 வழியாக இருந்தாலும் அதுதான் 2500 வழி போட்டுருவேன். அப்போ 6வது மாதம் நான் போட மாட்டேன் பேங்கில். என் முதலாளி 7 பேர் சைபஜாவில் யூ கிராஜுவேட்டு. அப்போ அவங்க படித்த வேலைக்கு வேலை கிடைக்காம ஒருத்தர் அதில் முஸ்லீமு, அவர் பேரில் லைசன்ஸ் எடுத்து எல்லாம் இந்த கேஃபே வச்சு நடத்துகிறாங்க. 7 பேர் மொத்தம். அப்போ நான் வேலை செய்கிற இடத்துல சைபஜாவில் வந்து பேங்க் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன், போட்டு வந்து கணக்காக ரெசீட் கொடுப்பாங்க. 6வது மாதம் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் அது முன்னுக்கு 1 வாரம் முன்னுக்கே நான் காசு போட்டேன், 2500 வழி என் தம்பி பேங்கில் போட்டேன். வரேன் 1 வாரம் முன்னுக்கு காசு போட்டேன். வந்துட்டு பேசிட்டே, அம்மா ஏம்மா வந்துட்டேன்னு, இல்லை கொஞ்சம் பிரச்சனைமாங்க, அவங்க அடுத்த பிரச்சனை 2 நாள் 3 அதனால் வந்தேன். போய் ஃப்ரிட்ஜு திறக்கிற, ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. 3 ஆரஞ்சு பையில், ஆரஞ்சு கலரு பையில் தண்டுக்கீரை, அந்த அங்கோம் அது என்ன சொல்லுவாங்க, குடல் கீரை, அப்புறம் கருவீரை, 3 பையிலும் எப்படி கணக்கு பார்த்தாலும் ஒரு 50 வழி வராது. ஒன்று சொன்னேன், என்னோட 1 வாரம் ஆச்சு காசு போட்டு, ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை, வெறும் இந்த கீரையாக போட்டு வாங்கி வச்சுருக்கு, இது 50 வழி கூட வராது, எங்கே காசு கூடு, நாளைக்கு நான் போய் ஃப்ரிட்ஜுக்கு ஜாமான் வாங்கி போடுறேன் அப்படின்னு. ஒன்றுமே பேசலை. அது முன்னுக்கே அம்மா மாதம் சொல்கிறாங்க 500 வழி காணும், 400 வழி காணும். நான் சொன்னேன், பரவாயில்லம்மா சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு. இல்லை, யாரோ விரட்டி வாங்குறாங்க. அங்கே இருந்துக்கிட்டு ஒன்றும் விசாரிக்கும். வந்து பார்க்குறேன் 3 பை ஆரஞ்சு பையில் வெறும் பச்சை கீரைங்க. பட் காசு கேட்குறேன், அவன்கிட்ட காசு இல்லை. ஸோ இப்படியே தான் சின்ன பிள்ளைலேருந்து காசு. நான் உலகத்துக்காக படைக்கப்பட்டேன், எனக்கு தெரியும். உலகத்துக்காக டிவி பூரா என்னை பற்றி தான் வருது.
இன்றைக்கி என்னமோ சூரிய வம்சம் இருக்காங்க. அப்போ சூர்யா படத்தில் வர்றதெல்லாம் என் குடும்பத்தில் வருது. எனக்கு தெரியாது சூர்யா வந்து நான் இந்த ஜாதி மதம்லாம் பேச மாட்டேன். எங்கள் அம்மா வந்து கொங்கங்க விட்டுருவாங்க. எங்கள் அம்மா வாழ்க்கையை அழித்து எங்கள் அப்பா ஒரு 2வது பொம்பளை கூட வச்சு நடித்தாங்க. அப்போ வந்து சொல்லி தான் ஆகணும். ஏன் தான் எங்கள் வாழ்க்கையை பாடப்படுத்துகிறாங்க. ஒரு சொத்துக்கு ஒரு பணத்துக்கு அதை நான்கிட்ட எதுவுமே வேணான்னு சொல்லிட்டோம். அப்போ அன்றைக்கி வந்து லைஃப் எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும். அப்போ வந்து 1990 87 88 இன்னும் அலுமாரி மாதிரி கதவு திறக்கிறது கருப்பு உள்ள டிவி. அப்போ லைஃப் பந்துலாட்டு ஃபீஃபா வேர்ல்ட் கப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளும் நான் எங்கள் அம்மாவை தப்பாக பார்த்ததே இல்லை. இவங்க வெரைட்டி எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு இவங்களும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க விரட்டுறாங்க. யாருன்னு தெரில. எங்கள் அம்மா ஒழுக்கம் கட்டவங்களா? ஏன் ஒழுக்கம் கட்டவங்களாம் நாங்கள் அன்னாடம் தானே எங்கள் அம்மா கூட இருக்கோம். எப்போதுமே நடந்ததில்லை. ஃபீஃபா வேர்ல்ட் கப்பு லைஃப் ஓடிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து ஒழுக்கம் கட்டவங்கன்னா இவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு எதுவுமே இல்லை. அவர் பக்கத்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு, தெரியல எதில் வேலை செய்கிறாருன்னு வராங்க. கதவு கட்டினாங்க. யார் தப்பாக நடந்துக்கிடுவாங்க. எப்போதுமாவே இருக்கலாம். அவங்க 30 நாள் வந்தாலும் ஏதோ 7 நாள் 8 நாள் பார்த்துருக்கேன். ஒரு நாளும் நான் பார்த்ததில்லை. ஸோ என் கண்ணு மின்னுக்கு, ஏன்னா கண்ணு வந்து பார்க்குது, டாட்டா இருக்குது. லைஃபு ஃபீஃபா ஓடி இருக்குது. பந்துலாட்டு கதவு தொட்டுறாரா, இவங்க திறக்கிறாங்களாம், அப்படியே வராரா கிட்ட. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் கண்ணு மூடிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேர்ல்ட் கப் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம்? ஒரு நல்ல பொம்பளையை கொண்டு போய் இத்தனைக்கும் கவுண்டிச்சு கொங்க கவுண்டரு இந்த மாதிரி செய்ய வச்சு அவங்களும் நடித்தாங்க. எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க. எந்த வேலைன்னு தெரில. பக்கத்து வீட்டிலேருந்து வந்தாங்க, கதவு தட்டினாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி லைஃப் ஒன்றா கண்டிப்பாக லைஃப்லேருந்து டிவிலேருந்து சர்வே பண்ணுவாங்க. இதை நீங்கள் செய்ய சொன்னாங்க, அவங்க செஞ்சாங்க. கடைசியாக எங்கள் அம்மா வந்து முத்துமி இல்லை, ஒரு புருஷனுக்கு வாழ முடியல. என்ன பேசுகிறீங்க? அப்படியே அவங்க தப்பாக தான் நடந்துக்கிட்டு இவங்க சொன்னாங்க வெரைட்டி, அதனால் இவங்க செஞ்சாங்க. என் கண்ணு முன்னுக்கு டிவி வேர்ல்ட் கப். நான் எங்கள் அம்மா அந்த மாதிரி பார்த்ததில்ல. நீங்கள் சொன்னீங்க, அவங்க செஞ்சாங்க. ஸோ அப்போ சின்ன பிள்ளைனால எனக்கு புரியல. ஏன்னா யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. அந்த ஒரு நாள் தான் பார்த்தேன் வேர்ல்ட் கப் முன்னுக்கு டிவி முன்னுக்கு நிற்கிறாங்க. ஸோ டிவியும் சர்வை பண்ணுது. இன்னொன்று நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு என் கண்ணு முன்னுக்கு எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 2வது பொண்டாடி எடுத்து கொடுத்துட்டு, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் தப்பாக காமிக்கிறீங்க. அவங்க சொந்தமாக செய்யலை, நீங்கள் செய்ய சொன்னீங்க, அவங்க செஞ்சாங்க. இன்றைக்கி நான் வரைக்கும், என் பிள்ளை வரைக்கும், என் பிள்ளைங்க வரைக்கும் கை வைக்கப்பட்டிருக்குதுங்க. நாங்கள் ஏதாச்சும் சொத்துக்கோ பணத்துக்கோ சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் மாமா வீட்டில் இருக்கும்போது காஜாங்க 10 செப்டோ காடு படக்காடு பசம்பளத்துக்கு போனால் அவங்க குடும்ப பொம்பளை எல்லாம் சொந்த தாய் மாமன், அம்மாவோட தம்பி, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்கள் பெரியம்மாவோட மகன். மாமனையும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கீழே பொறுக்கி போடுவாங்க. தம்பி கீழே வந்து பொறுக்குனாலும் நான் விட மாட்டேன். திருடுறதுக்கு விட மாட்டேன், பொறுக்கிறதுக்கு விட மாட்டேன். நான் பொறுக்கிறேன், நான் திருடியா. அப்போ அன்னைக்கு இவங்க பொறுக்கி போட்டது இவங்களும் அதான். இவங்க திருடுனாங்க. இன்றைக்கி 3 மாடி பங்களோ, ஒரே வசதி, காடி, பணக்காரவங்க பிஸ்னஸ்ஸு. ஸோ அன்றைக்கி இவங்க பொறுக்கி போட்டாங்க. நான் கீழே உட்காந்து பொறுக்கணும். அப்போ திருந்தவங்க அவங்க, பொறுக்கணுது நான். என் தம்பி வந்தால் கூட விடல. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மஜ்லிஸ் சொல்லுவாங்க இங்கே. அன்றைக்கி இதெல்லாம் செய்ய வச்சு இவங்களுக்கு பங்களோ, அவங்க வந்து பெரிய பணக்காரவங்க, லோடு, நல்ல பிஸ்னஸ்ஸு. ஆனால் நான் திருடினே அன்னைக்கு சின்ன பிள்ளைகள் இவங்க கீழே பொறுக்கி போட்டு, அதாவது இவங்க கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். நான் பொறுக்கி போட்டவ 3-4 வீட்டுக்கு சோறு போட்டவ இந்த மாதிரி பொறுக்கி. ஆனால் நான் திருடியா இந்த வெங்காயம் அவங்க கீழே போட்டது, பூண்டு கீழே உட்காந்துக்கிட்டு பொறுக்கிறது. இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன், கொஞ்சமான சம்பளம் இல்லை. காட்டு வேலை செஞ்சேன். ஒரு நாளைக்கு 60 வெள்ளி, எல்லா இடத்துலையும் 60 வெள்ளி. ஆனால் எனக்கு 8 மாதம் 30 வெள்ளி கொடுத்தாங்க. கணக்குக்கு பார்க்கணும்னா 900 வெள்ளி. இந்த சின்ன திருடை ஏன் வந்து சின்ன பிள்ளை செய்ய வச்சுருக்காங்கன்னா, இவ்வளோ காசாக சாப்பிடுவாங்க. திருட்டுக்காக சாப்பிடல, பிள்ளைங்களை வச்சு அவங்க சம்பாதிக்கிறதே இவங்க சாப்பிட்றாங்க. இதுதான் வந்து பிள்ளைங்களை வைக்கிறது இம்ப்ளான் வழியா. இது எல்லா உலகத்துலேயும் நடக்குது. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, சொந்தமாக இவங்க அந்த பிள்ளைங்களை அடிமைப்படுத்தி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. அதான் சொல்கிறாங்களே, சின்ன பிள்ளைல 1 கிலோ
அரை கிலோ வெங்காயம் இவங்க பொறுக்கி போடுறது, நான் பையில் போட்டது. பூண்டு, உருளைக்கிழங்கு அவங்க போடுவாங்க. இதுக்காக ஒரு வேலை இடத்துல சிம்பிள் அறிவு, அதாவது 9000 இந்த மாதிரி எவ்வளோ காசு சாப்பிட்டாங்க. உங்களுக்கு ஏதோ ஒன்று எங்கள் பேரில் இருக்குன்னா நாங்கள் கேட்கலையா, எது கேட்டாலும் வேணான்னு தான் சொல்லிட்டுருவோம். நானும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அப்பாவும் சரி. அதுக்குன்னு நீங்கள் அடிமை பிடிச்சி ஒரு மென்டல் மாதிரி ஆக்கி அடிமையாக்கி ஒரு ஒரு படம் இருக்குது, ரஜினி படம். சொந்த சொத்துக்காரன் அப்படியே வெகிலி மாதிரி நடந்துக்கிட்டு முட்டாளி மாதிரி வளர்த்துக்கிட்டு, ஆனால் அவன் தான் இதை நாங்கள் கேட்கல. ஆனால் ஒரு பக்கத்து ஒரு பெரிய பவரான டீமே எங்களை விட மாட்டுது. 5 வருஷம் ஆச்சு ஜேபி சுல்தான்கிட்ட கொடுத்து என் சூடாவை. உண்மை தெரிஞ்சு தான் அவர் பேசாமல் இருக்காரா, உடம்புல உள்ளவனுங்க யாருன்னு தெரியல. இவனுங்க வந்து ஏதாச்சும் மாற்றி விட்ருக்கானுங்க கதையை, இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இல்லை, இவர் தப்பு யார் தான் தப்பு செய்யலை, இவர் ஏதாச்சும் மறைச்சி ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க. நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், எல்லாத்துக்கும் உதவி செஞ்சேன். தம்பிக்கு ஆசிரமத்தில் இருக்கும்போது காசை கொடுத்துட்டு நான் காஞ்சி ரொட்டி எடுத்துகிட்டு போவேன். அவனை படிக்க வச்சேன், நான் படிக்கலை. அம்மாவுக்கு உதவி செஞ்சேன், அப்பாவுக்கு உதவி செஞ்சேன், குடும்பத்துக்கு உதவி செஞ்சேன். கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணி வந்து எங்கள் அம்மாவோட நிலமை தான். விரட்டடிச்சு குடும்பமாக சேர்ந்து எல்லாம் விரட்டடிச்சு எங்கள் அம்மா மாதிரியே பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவையும் நடிக்க சொன்னாங்க. இன்றைக்கி நானும் வந்து தரம் கட்டுவேன், ஒழுக்கம் இல்லாதவன். ஸோ அன்றைக்கி இந்த மாதிரி சொல்லும் போது தண்ணியில் அடிப்பல, இதை நிப்பாட்டி அதை நிப்பாட்டி எல்லாமே சரியாக நடக்கணும். ஆனால் நான் எதுவுமே நிப்பாட்ட தேவையில்ல. ஃபார் மீன் நோ ரூல்ஸ். இன்னொன்று வந்து சென்னை அட்டாக்கில் இருக்குது ரஷ்யா அட்டாக்கில் இருக்குது. ஸோ ஏஜென்ட் 111 பாருங்கள், ஏஜென்ட் 111. ஸோ நான் ஏற்கனவே படம் பார்த்துருக்கேன். எனக்கு படத்தில் தான் படத்தில் தான் உண்மை. ஆனால் நான் அந்த படத்தோட பேரை வச்சுக்கல, நான் எது வேணாலும் செய்யலாம். அப்பயும் வேலை செய்யும் போது 6 வருஷம் 7 வருஷம் எதுவுமே இல்லாமல், தண்ணி இல்லாமல் வேலை. அன்னைக்கு நியாயம் கொடுக்காதவாங்க திருப்பியும் தண்ணி வீட்டில் இருக்கல, எப்பயாச்சும் ஓடிப்பு காசு கிடச்சி தண்ணி அடித்தா நான் எது வேணாலும் செய்யலாம். ஐ காட் நோ ரூல்ஸ். ஆனால் இவங்க வந்து நியாயத்தை கொடுக்க மாட்டாங்க, தர்மத்தை கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாவை அப்படி செஞ்சு, என்னையை அப்படி செஞ்சு. ஸோ இன்றைக்கி வந்து என் மக வந்து உண்மையை இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கடையில் வேலை செய்யும்போது அவனுங்க வந்து என் முதலாளி குடும்பத்தோடு அடித்து சாக்கிய போடுறானுங்க. ஏன்னா அவன் வந்து மட்டமாக பேசுகிறானு. ஸோ காசுக்காத ஸோ அடித்து இந்த மாதிரி எடுக்கிறதோட 50,000 வெள்ளி, 1,00,000 வெள்ளி நான் திருடி ஒரு 3,000 வெள்ளி கொடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி எல்லாமே மறைஞ்சிட்டாங்க, மொத்த கணக்கு 3,000 வெள்ளி. ஆனால் அப்போலேருந்து இன்ன வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் திருடி அவங்கள்ட்ட கொடுத்து தரமா அவங்க மறைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாஃபியாலாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு பொம்பளையை கவுக்கிறதுக்கு இவ்வளோ திட்டம் வேணுமா? திருடி என் முதலாளி காப்பாற்றப்படணும் குடும்பத்தோடு சொல்லிட்டு திருடி கொடுத்தேன். ஆனால் திருடி அவங்கள்ட்ட கொடுத்தா மொத்த கணக்கு நானும் பயந்துக்கிட்டு திருடி கொடுத்தேன். என் முதலாளி குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆயிரும், சரி பரவாயில்ல. அதுக்குன்னு எல்லாத்தையும் மறைச்சிட்டு பார்க்க விடாமல் ஃபோனில் அப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன். பேசுனதெல்லாம் வந்து ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன். நேராக பார்த்தோம் கேட்டிருப்பேன். என் மகளை வச்சு ஃபோனை உடைக்கிறது, 1வது ஃபோனு 500 வெள்ளி வாங்கினது ஒப்போ. அப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்து திருப்பியும் ஒரு ஃபோன் வாங்கி திருப்பியும் ஏன்னா பழி போடுறாங்க சம்பளத்தை வெட்டுறாங்க. மொத்தமும் என்னை ட்ராக் பண்ணி என் முதலாளி அடிச்சிருவோன்னு சொல்லி அவருக்கு கஷ்டம் வரக்கூடாது. சின்ன பிள்ளைங்க, 2 வயசு பிள்ளைங்க, 3 வயசு பிள்ளைங்க, எதுவும் ஒன்று ஆயிடக்கூடாது, சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு திருடி அவங்கள்ட்ட கொடுத்தா. ஆனால் எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. கணக்கு 3000 வெள்ளியாக போடுறாங்க, 30,000 வெள்ளிக்கிட்ட போட்டுருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியது இதுதான். நீங்கள் 100 வெள்ளி தின்னாலும் அவங்க 1000 வெள்ளி 10,000 வெள்ளி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேண்டியது ஒரு சின்ன திருட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க என் சம்பளத்தை சாப்பிட முடியும். இப்போலேருந்து இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்து. ஸோ என்னத்துக்கு எங்கள் அம்மா நானே ஸோ இதே மாதிரி ஃபோனு என் மகளை வச்சு உடைக்கிறது. டிவியில் உண்மை வருது சொல்லிட்டு 8 வருஷம் டிவி இல்லாமல் இருந்துச்சு. 8 வருஷம் டிவி இல்லாமல் உடச்சிட்டாங்க. என் மகள் பாய் ஃப்ரெண்டு நாய் விரட்டிட்டு வருதுன்னு உடச்சிட்டாங்க. 2வது வாங்கி போட்டு 2,500 வெள்ளி கேஷாக புதுசாக அதையும் உடச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு உண்மை தெரிய வருதுன்னு டிவிலேயே. இவங்க உடைச்சதுக்கு உண்மை வராமல் இருக்கிறதுக்கு என்னத்துக்கு என்கிட்ட நீங்கள் க்ளீன் பண்ணோம்? ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, ஆடியோ வச்சுருந்தாலும் சரி, ப்ரூஃபுக்கு நேராக வச்சு கேட்டாலும் சரி, ஃபோனில் உள்ள ஆடியோ வந்து இருந்துச்சுன்னா வந்து வீட்டில் என் மக வந்து கொஞ்சம் ஃபோனு தாங்களே அப்படின்னு பாய் ஃப்ரெண்டு கூட சண்டை
கத்தணுன்னு ஒரே ஓட புது ஃபோனு. அதில் நிறைய எவிடன்ஸ் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பர் இருக்குது, எவிடன்ஸு, ப்ரூஃபு. இந்த மாதிரி 2 வாட்டி பார்த்தா நம்ம சிவகுமார், ஆக்டர் சிவகுமார், சூர்யா, ஜோதிகா அவங்க வீடு, அவங்க அப்பா எப்படி என் வீட்டில் வந்து சும்மா ஒரு நாடகத்துக்கு சும்மா, ஏன்னா எடுத்தோன்னே சண்டை போட்டால் நான் கொடுக்க மாட்டேன், எதுவுமோ பண்ண போகிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் தாங்களா ஃபோனுன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை வெளியே போட்டு என் கண்ணு முன்னிக்கே ஒரே உட, டிவியும் இல்லை ஒன்றும் இல்லை, பைத்தியம் பிடிச்ச மாதிரி 2 வாட்டி உடைச்சிட்டாங்க. அதே மாதிரி சிவகுமார் ஃபோனை வாங்கி ஒரு கூட்டத்தில் போட்டு உடைக்கிறாரு. ஸோ எங்கள் அம்மா கவுண்டிச்சு, இவங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? ஒரு கவுண்டிச்சை வந்து மானம் பங்கப்படுத்தி ஒழுக்கம் இல்லாதவனு சொல்லி பார்க்க போனால் இவங்களுக்கு தான் எல்லாமே வரணும். இன்றைக்கி நானும் அழிய கிடையாது, சொத்து வேணும் பத்து வேணும், குடும்பத்தோடு வாழத்தானே விட சொன்னேன். நீ பாருங்கள், என் வீட்டுக்காரு எங்கள் அம்மா கொங்க கவுண்டர்னா என் வீட்டுக்காரு வந்து வெந்நிய கவுண்டர். நான் வந்து தெலுங்கு நாய்க்கரு, எங்கள் அப்பா நாய்க்கரு. ஆனால் அன்னையிலேருந்து எப்படி திரும்ப அடிக்கிறாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கொங்க கவுண்டரு, இவன் நாய்க்கரு இல்லை பரஜதி, எப்படி ஒரு கவுண்டிச்சு அடிக்கலான்னு நடிக்க சொன்னாங்க. 10 வருஷத்தில் 4 இடிப்பு தான் பார்த்துருக்கேன். எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, நாங்கள் வந்து பெச்சா 3 போய் ரிசைக்கிளிங் பொறுக்கும், நானும் எங்கள் அப்பாவும். ஸோ இவங்க நடிக்க சொன்னாங்க, இதுதான் நடித்தாங்க. எப்படின்னா காசு கொடு, காசு இல்லைன்னு சொன்னோன்னே அது மாதிரி நடந்ததே இல்லை என் குடும்பத்தில், சத்தியமாக நடந்ததில்லை. காசு கொடு அப்படின்னு எங்கள் அப்பா கேட்குறது, ஏன்னா இவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க நான் இல்லாத போது இந்த நாடகத்தை நடத்த சொல்லி. அப்போ இவங்க சொன்னாங்க காசு இல்லை அப்படின்னா நகையை கொடு. கேட்டுக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் விரட்டி கேட்டோன்னே நகையை எடுத்து வெளியே வீசினாங்க. எங்கள் அப்பா உள்ளுக்கு தான் இருக்காரு. அப்போ நானும் என் தம்பியை போய் நகையெல்லாம் பொறுக்கணும். ஒரே ஒரு வளையம் ஏற்ற வீட்டில் சுகுணான்னு இந்த பிள்ளை பிறந்த நாள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு டேட்டிங் கொண்டு போகுது. அது போய் ஒரு புதருக்குள்ளே புஷ்னா உங்களுக்கு தெரியும், பிறந்த நாள் கூட்டிகிட்டு போகிறேன்னு எனக்கு ஒரு கண்ணாடி பேசி விட்டு டிஎன்பி அந்த மஞ்சள் லைட்டு டிரான்ஸ்ஃபார்மர் கீழே பிடிச்சி ஓட்டிட்டு நான் சொன்னேன் நான் வீட்டுக்கு போகிறேன்னு. கொஞ்ச நாள் இல்லைன்னு நீ போனீன்னா எங்கள் அம்மா வந்து என்னை அடிப்பாங்க. அப்படி சத்தியமாக தாய் மேலே ஆன கடவுள் மேலே ஆன நான் எட்ட தான் நின்று பேசினதை தவிர அது வர வரைக்கும் கூப்பிட்டு உடனே சொல்லிட்டாங்க, உனக்கு பிறந்த நாளுக்கு போகிறேன். அந்த பிள்ளை ஏமாற்றிருக்கு, வீட்டில் சொல்லியிருக்கு, எங்கள் அப்பா வெளியே போயிட்டாரு. ஸோ இந்த பிள்ளை கூப்பிட்டோன்னு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க, நானும் போனேன். அது எப்படி என்ன கேட்குறாங்க? அப்போ இவங்களுக்கு எல்லாம் நாடகம் தெரியும் தானே என்னை இப்போ இந்த மாதிரி செய்யறதுக்கு. ஆனால் நான் ஒன்றுமே செய்யலை, வந்துட்டேன். ஏன் இந்த மாதிரி? அப்போ எங்கள் அம்மா வந்து காசு கேட்டோன்னே இல்லைன்னு அப்போ நகையை கொடு. இது முன்னுக்கு நடந்ததே இல்லை. எங்கள் அப்பா பெச்சால நானும் தான் போவேன், உடச்சி தான் சாப்பிடுவோம். எங்கள் அம்மா சம்பாதிக்கிறது, எங்கள் அப்பா இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் நகையெல்லாம் வாங்கி எங்களுக்கு சேர்ப்பாங்க. ஸோ நடக்காத ஒன்று 9-8 வருஷமாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, அவங்க செஞ்சாங்க. ஸோ இவர் பணம் கேட்குற மாதிரி எனக்கு குடிக்க வேணும். எங்கள் அப்பா வாரத்துக்கு ஓடி போய் தான் தண்ணி அடிப்பார், பட்டை தண்ணி. திடீர்னு இது மாற்றம் பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பா இந்த மாதிரி செய்யவும் மாட்டார், இந்த மாதிரி வந்ததே இல்லை, ஏன் திடீர்னு இவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படி. இப்போ தான் எனக்கு தெரியும், அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க நடிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா கொடுக்க முடியாது, நெகத்தை எனக்கு தண்ணி குடிச்சே ஆகணும். எங்கள் அப்பா அந்த மாதிரி செஞ்சதில்லை, சத்தியம் தாய் மேலான்னு. அப்போ எடுத்து வீசினாங்க, எல்லாம் வெளியே கிடக்கு. எங்கள் அப்பா பின்னால் இருக்கார், எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். எல்லாம் போய் பொறுக்கணும். இந்த சுகுணா போய் பாய் ஃப்ரெண்டு பேசி விட்டுச்சா, பிறந்த நாள் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது போயிடுச்சு புதற்குள்ளே. நான் அந்த மாதிரி செய்யலை சத்தியமாக. அப்போ எல்லாம் பொறுக்கணுன்னு ஒரு வளையம் ஊண்டி கிடைக்கல. 10 காசு பெருசு வளையம். எப்போதுமே எங்கள் வீட்டில் இதே பிரச்சனை தான். ஒரு 10 வளையனாலும் 2 இது போயிருக்கோம், இல்லைன்னா அடுக்குக்கு போயிருக்கோம், எடுக்க முடியாமல் 10 வளையம் போயிடுச்சு. அப்புறம் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்தாச்சு. எங்கள் அப்பா அடிக்கிற மாதிரி வந்தார், கட்டையை தூக்கிட்டு. நகையை கொடுத்தா திம்முடா வீசுறியான்னு. ஆனால் அடிக்கல. ஒரு 4 டீப்பு இந்த மாதிரி நடந்துச்சு. இங்கே நடிக்க சொன்னாங்க, எங்கள் அம்மா நடித்தாங்க. அப்புறமா சொல்கிறாங்க, பறையன் வேலை வெட்டிக்கு போகாமல் காதலிச்சு அவங்க உழைச்சி சாப்பிட்றவங்க கவனிச்சு கால் வேற கச்சங்குழியில் விட்டு நடக்க முடியாது. ஒரு கால் நடப்பாங்க, ஒரு கால் இழுப்பாங்க. அஸ்மா வேற நான் கவுண்டிச்ச போய் பறையன் கொண்டு போய் ஏமாற்றி 2வது பொம்பளையும் எடுத்துகிட்டு அவன் குடிக்கிறதுக்கு, அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காசு கேட்டு அடித்து உதச்சி கூடயே நான் இருக்கேன். எப்படி நீங்கள் இந்த மாதிரி போய் சொல்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி நான் அடிப்பேன். எங்கள் அப்பா ஐயோ சத்தியமாக சொல்கிறேன், கட்டையோ இல்லை எதோ ஒன்று எடுத்தால் கூட அடிக்க மாட்டார், தூக்கி போட்டு போயிடுவார். ஆனால் நான் கல்யாணம் பண்ணி வந்து வாரத்துக்கு 5 டீப்பு 6 டீப்பு எப்படி வம்புழுத்தாலும் வகுத்து பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன். கண்ணில் ஏதாச்சும் உனக்கு நேற்று தானே செஞ்சேன் காமவரினா ஒரு
அனாதி மடத்துலேருந்து வந்தவ அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் இந்த மாதிரி கேள்வி கேட்டு அழுவ மாட்டீங்களா? கண்ணில் தண்ணி ஊற்றினோன்னே உடனே அடிச்சு கண்ணி போய் மண்டை இங்கே 4 தேயில் இங்கே. நான் அடி வாங்குறது சாதாரண அடியில். எங்கள் அம்மாவை அடிக்கலை. கேட்டால் என்ன காரணம்லாம் அடிக்கிறாங்கன்னா, ஏன்னா இவர் வெண்ணிய கவுண்டர், எங்கள் அம்மா கொங்க கவுண்டர். பறையன் காதடிச்சு எங்கள் அம்மாவை கொண்டு போயிட்டு அவங்க கஷ்டப்பட்டு டிவி வச்சுக்கிட்டு கால் நடக்க முடியாமல் அஸ்மா வச்சுக்கிட்டு கான்ட்ரேட்டில் போய் புல்லு பற்ற வைக்கிற வேலை செப்பாங்க பிரியா ஏர்போர்ட்டில் எல்லாம் சம்பாரிச்சிட்டு வராங்க. இவன் வேலைக்கு நான் தான் எங்கள் அப்பா கூட பெச்சாயில் போகிறேன். இவன் நடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வயசில் புரியாட்டின்னு இப்போ புரியுது. ஸோ இவன் கொண்டு போய் இவன் சம்பாதிச்சு கொடுக்காம 2வது பொண்டாட்டியை எடுத்துக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு அடிக்கவே இல்லை. அங்கே ஒரு நாடகம் நடந்துச்சு. இன்னொன்று வந்து எங்கள் அப்பா பறையனும் இல்லை, தெலுங்கு நாய்க்கரு பறஜாதியை வந்து எங்கள் அம்மா வந்து கொங்க கவுண்டராக கொடுமை பண்ணியிருக்காராம். அதனால பறையன் பிள்ளைய நான் எங்கள் அப்பா வந்து நாய்க்கரு தெலுங்கு அவங்க மகளை வந்து வெந்நிய கவுண்டரை வச்சு எங்கள் அம்மாவுக்கு அடித்தனாலே நகையெல்லாம் பிடுங்கினாலே எங்கள் அம்மா வாழ விடாதனால நடித்ததுக்கும் அவன் நடிக்க சொன்னாங்க, நடித்தாங்க. அடித்ததே இல்லை. எங்கள் அப்பா எப்போதுமே நானும் எங்கள் அப்பாவும் தான் பெச்சாயில் போய் பொறுக்கிட்டு வந்து விற்று வீட்டில் வந்து கொடுப்போம். 2வது அம்மா வீட்டில் எப்படி இந்த மாதிரி பொய் சொல்லி அது எங்கள் அப்பா அடிக்காத ஒன்று இங்கே வந்து பறையன் வந்து கவுண்டிச்சு அடிச்சிட்டானு. ஸோ இதுக்கும் சிவகுமார் குடும்பத்துக்கும் சூர்யா குடும்பத்துக்கும் என்ன இருக்குது? யார் வந்து சூரிய வம்சம்னு எனக்கு தெரியல. பட் உங்கள்கிட்ட நடக்கிறதெல்லாம் எங்களுக்கு நடக்குது. நாங்கள் சொத்து உழைப்பு தான் எங்களோட சாப்பாடுன்னு. ஆனால் சின்ன பிள்ளைலேருந்து இவனுங்க பெங்களூரில் காசு அப்பாடு இபிஎஃப் அதாவது கவர்மெண்டோட சேவிங்கு எல்லாத்தையும் தின்னுட்டாங்க, அம்மாவோடய தின்னுட்டாங்க. ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க? யார் செய்கிறா? உலகத்துக்கு அதாவது ராணி மகாராணியை பாருங்கள், உலகத்துக்கே என்னை வெளியாக்கியிருக்காங்க. இங்கே உள்ள ஃப்ராடு இம்ப்ளானை போட்டு என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் என்ன நடக்குது, எப்படி கலப்பு திருமணம், எப்படி இது பண்ணுறாங்க, எல்லாம் A to Z. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, மாஃபியாவாக இருந்தாலும் சரி, திருடாக இருந்தாலும் சரி, கொள்ளையாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி. ஸோ A to Z. உங்களுக்கு நல்ல எண்ணம் இந்த நெட்வொர்க்குக்கு இல்லைன்னா 47 வருஷம் நானும் அழுகுறேன். ஒரு நாள் வாழ விடாமல் என் புருஷன் கூட கல்யாணம் பண்ணி 98 கையாக கூட பிடிக்க விடலை. கல்யாணம் பண்ணது 5வது நாள்லேருந்து நான் சீடு வரிசை கொண்டு வந்த ரூம் செட்டில் மெத்தையெல்லாம் அவரும் என் குழந்தை அவனை கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி வீட்டில் தான் இருக்குது. ஆனால் கேரளில் கல்யாணம் பண்ணிச்சு. இவங்க வந்து ஜேபியில் இருக்காங்க, சிங்கப்பூர் பக்கத்தில். ஸோ எல்லாம் கேட்டாங்க, என்னத்துக்கு குழந்தை அவனை எடுக்கிறீங்க, அனுப்பிவிடுங்கன்னு. அவங்க அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்காங்க. இல்லை நான் வேலைக்கு போகல, எனக்கு துணையாக இருக்கட்டும். போனோடனே என்கிட்ட கொடுத்துட்டு கல்யாணம் பண்ண 5 நாள் நான் கீழே படுக்கணுமா, நான் வாங்கிட்டு வந்தேன் மெத்த செட்டில் வந்து அவங்க ரொம்ப படுத்துக்கிறாங்க, பாயில் படுத்தேன். ஸோ இவ்வளையும் பொறுத்து போய் என்னை எப்படியோ வம்புழுத்து வாய் சரியில்லை, வாய் அடிக்குது, குடும்பத்துக்கு சரியில்லை, அதாவது கல்யாணம் தான் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு 4 பிள்ளை பெற்றோடனே ஓட விடணும். இன்றைக்கி 4 பிள்ளைங்கள நான் கேட்குறேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ரெட்டை பிள்ளைங்கள 4 வயசு ரெட்டை பிள்ளைங்க. அப்போ என் குழந்தை பொம்பளை இறந்துட்டாங்க, மறந்து குடிச்சு. அப்போ அவங்க ஃப்ளாட்டில் இருந்தாங்க ஒரு 10 நிமிஷம் தூரம். ஸோ அந்த குடும்பத்தை கொண்டு வந்து 3வது வீட்டில் வச்சுருந்தேன். வீட்டில் வேலை கிடச்சி வந்தேன். 6 மாதம் நான் தான் பார்த்து சமைச்சு கொடுத்துருந்தேன். வீட்டில் வேலை கிடச்சி வந்தேன், இந்துனிச்சா கிடச்சி. அப்போ என் குழந்தை மாவன் தான் சொல்கிறல, கல்யாணம் பண்ணதுலேருந்து 3 வருஷம் பார்த்துக்கிறேன், 4 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும். அதாவது கல்யாணம் பண்ண புதுசாக அவங்க அம்மா வீட்டில் தான் எல்லாமே ஏசினாங்க, எங்கள் அம்மாலாம் ஏசினாங்க. என்ன குடும்பம், என்ன வாழ்க்கை கொடுக்குறாங்க. ஸோ அந்த பையனுக்கு 12 வயசு அவங்க அம்மா இருக்கும்போது, ஸோ என் பிள்ளைங்களை கொண்டு போய் ஒன்று ஒளிஞ்சிக்கோ, ஒன்று ரூம்பு கொண்டு போய் சுழர் கழட்டி நடக்க முடியாமல் சோப்பாகி அவங்க அப்பாவுக்கும் தெரியும். வந்து பிள்ளைங்க 2 அழுகுதுங்க. இந்த இந்தோனேசியா அவனுக்கு அம்மா இறந்து 1.5 வருஷம் ஆச்சு. என் குழந்தை பொம்பளை அவனுக்கு அம்மா இறந்துருக்கு, வந்து மாட்டி விட்டு நீ அடி வாங்க விட பார்க்குறேன். சொன்னேன், என்ன பிபி பேசுகிற, உனக்கு பிள்ளை இருந்தால் இப்படியா பேசுவேன்? எனக்கு நானும் அவனை 3 வருஷமாக தாயாக வளர்த்தவ தான். ஏதோ என் பிள்ளைங்க இப்படி ஆச்சுன்னு நீ என்ன சொல்லணும், என்ன சத்தியா பண்ணி வச்சுருக்க, தங்கச்சி தானே அப்படின்னாலும் இவங்க நீ கேட்பேன்னு நினச்சேன், என் வீட்டுக்காரர் கேட்பான்னு நினச்சேன். என் குழந்தை அந்த பையனோட அப்பா எல்லாமே தெரியாத மாதிரி இருக்காங்க. அழுந்து என்னையும் 4 வயசுலேருந்து இப்படி தான் செய்கிறாங்க. உலகத்துக்காக வாழ்கிறவ எனக்குன்னு என் குடும்பத்துக்குன்னு
ஒரு தொகை இருக்குது, ஒரு ரிவார்ட் இருக்குது. பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ அனியூல் எஸ்ஐஎஸ் 3 பேக் ஃபுல் 1 ஃபார் த மஸ்டர். மஸ்டர்னு சின்ன பிள்ளைல இந்த செஸ் விளையாடு, நல்லா பண்டைய விளையாடுறதுங்க, பாட்டு படிக்கிறதுங்க, நடிக்கிறதுங்க, மஸ்டர் தான். அப்போ பிள்ளைங்க, நானே, என் வீட்டுக்கார். ஸோ இவ்வளோ துயரத்தை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதையும் கொடுக்காம, எடுத்ததையும் கொடுக்காம, பிரித்து நாசம் பண்ணி வேலைக்கு. இப்போ என் மக 1.5 வருஷமாக வேலைக்கு போகுது. ஒரு சிங்கப்பூர் காசு இல்லாமல் எல்லாத்தையும் கேட்டால் நான் திருடிட்டேன்னா அதை கட்டணுமா. இப்படி தான் எங்கள் அம்மா திருடிட்டாங்க, எங்கள் அப்பா திருடிட்டாங்க, என் மேலே போட்டாங்க. இன்றைக்கி நானும் கட்டி முடிக்கல, நெஞ்சு வலி வந்துருச்சு, எங்கள் வீட்டில் இருக்கேன். எம்சியில் அப்படியே வேலை பண்ணிட்டேன். சரி, உங்களுக்கு என் மகளுக்கு வந்து சிங்கப்பூர் வேலை வச்சேன். இன்ன வரைக்கும் ஒரு காசு விடாமல் நான் திருடினதுக்கு யார் இதுக்கு நியாயம் தர போட? ஏன் சூர்யா அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன லிங்க்கு? ஏன் அவங்க ஐயன் படத்தில் வர்றது எல்லாமே A to Z 100%. இன்னொன்று நல்லா யோசிச்சு பாருங்க, சிலிப்பரில் ட்ராக்கோ இல்லை ஏதோ ஒரு இழுகல் விநாயகர் சிலை, அது வந்து பச்சை, என்னோட வந்து ரெம்போ கலர், அதே தான் 100%. ஸோ பொய் சொல்லி பணத்தை எல்லாம் தின்னுட்டு மானத்தை வாங்கி அவமானப்படுத்தி. இன்னொன்று வந்து அதான் சொல்லியா, ரூமா பஞ்சங்கள் இருக்கும்போது, ரூமா பஞ்சங்கள் நீட்டாக வீடு இருக்கும், சன்வேல ஒன்று வர பண்ணுங்க. அப்போ இந்த தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்க கட்டச்சி, அவன் தம்பி பாய், அப்படி இன்னொன்று கஸ்தூரி, 4 பேர் நாங்கள். எங்கள் அப்பா போர்வை, இன்ன வரைக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் அதான் பழக்கம். போர்வை போத்தினா ப்ளவுஸில் கட்டி பிடிச்சிட்டு போர்வை போத்திக்குவோம். எல்லாம் ஒளிஞ்சி விளையாண்டு ஐடென்டிட்டி விளையாண்டுட்டு இருந்தோம். எங்கள் 2வது அம்மா எங்கள் அப்பா காலுக்கிட்ட இருக்காங்க. நானே எங்கள் அப்பா பின்னால் கை மேலே இடுப்புக்கிட்ட போட்டுட்டு எங்கள் அப்பா கட்டி பிடிச்சிருக்கேன். ஸோ இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா அப்படி ஒளியறதுக்கு எங்கள் அப்பாட்ட இருக்கு. அப்போ இந்த கட்டிச்சின்னு சொல்கிற பிள்ளை சரஸ்வதி ஸ்கூலு ஒடியாந்து எங்கள் அப்பா போர்வை இருக்குல்ல, நான் பின்னால் தான் இருக்கேன், ஒடியாந்து போர்வுக்குள்ளே பூந்துக்குச்சு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு நடுவில் வந்து அந்த கட்டிச்சிக்கும் இவங்களுக்கும் ப்ளவுஸ் தெரியும், அதாவது கட்டி பிடிக்கிறதுக்குலானே. ஸோ எல்லாமே அங்கே தான் இருக்கும், மொத்தமாகவே 10 கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் ரூம்லனா எங்கள் அப்பா ரூமில் இருக்கார், எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு. என்ன திரும்ப சொல்கிறாங்க, ஏன் வந்து என் கொழுந்த பையன் அண்ணன் தானே வந்து ரெட்டை பிள்ளைங்களை அந்த மாதிரி செஞ்சானா பழிக்கு பழி. என்னன்னா அந்த கட்டச்சை வந்து எங்கள் அப்பா. என்ன பேசுகிறீங்க, நடுவில் ப்ளவுஸ்டர் இருக்குது, இத்தனை பேர் இருக்கும்போது ப்ளவுஸ்டர் கட்டி பிடிக்கிற தலான்ல ஒன்று நடக்காத ஒன்று நடந்துச்சுன்னு அவங்களுக்கு அதெல்லாம் நடக்கலை. ஆனால் என்னையே எங்கள் அம்மாவை பிள்ளைங்களை என் பையனை கொண்டு போயிருந்தேன்னா அந்த ஆம்பளைங்க கே அந்த மாதிரி பழக்கிறாங்க. இந்த கெட்ட பழக்கம், இந்த புகை பெரிய பாட்டில் இருக்குமே, இதெல்லாம் செய்கிறானுங்க. அவங்க அப்பாவுக்கு அக்கறையில் என் பிள்ளைங்க வந்து கொழுந்த மக இந்த மாதிரி ரூமில் கொண்டு போய் மாற்றி ஒளிஞ்சி விழலாம் சொல்லிட்டு சோப்பாக நடக்க முடியல, அழுதுங்க. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்களா, அவங்க வந்து சொன்னாலும் தெரியாத மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்ச நாள் அவர் மேலே தான் ஆத்துறான். என்னடா பிள்ளைங்க இப்படி வந்து சொல்லுதுங்க, சத்யா அவன் கொழுந்த மவனை இப்படி பண்ணியிருக்கான், 12 வயசு பையன் 4 வயசு பிள்ளைங்கள பெசாமல் இருக்காரு அப்படின்னு அவர் மேலே தான் கோவம் வந்துச்சு. ஒரு விட்டுக்கிட்டு இருக்காரா, என்ன அடித்த மாதிரி உதைச்ச மாதிரி பொய் சொன்ன மாதிரி இந்த பிள்ளைங்களையும் இப்படி கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரா, ஏதாச்சும் ஒரு தப்பான வழிக்கு வளர இல்லை அப்படின்னு நினச்சேன். பட்டு இவர் செய்யலை, இவர் பழியை எடுத்துக்கிறாரு, நான் ஒன்றும் கேட்கல உன் பிள்ளை அப்படின்னு. ஆனால் இவங்க சொல்லி கொடுக்குறவங்க நியாயம் பெருமை வேணா, அவங்களுக்கு நடக்காத ஒன்று, கட்டிச்சிக்கு நடக்காத ஒன்று, இதெல்லாம் யாருக்குமே நடக்கலை. ஆனால் பொய் சொல்லி என் குடும்பத்தையும் அவமானப்படுத்துகிறாங்க, உண்மையாலும் செய்கிறானுங்க, அவமானப்படுத்துகிறாங்க. ஸோ எனக்கு சூர்யா ஜோதிகா அவங்க குடும்பம் எனக்கு நியாயம் வாங்கி கொடுத்தே ஆகணும். திருப்பி வரேன்.